முறைகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அதுல நாடி ஜோதிடம் என்பது வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, குழந்தை பிறந்த பிறகு சுவாசிக்கக்கூடிய மூச்சை லக்னமா எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் குழந்தையினுடைய சிரஸ் வெளியில வரக்கூடிய நேரமே லக்னமா எடுக்கிறாங்க. அப்ப அந்த லக்னம் எடுக்கிறதுலயே அவ்வளோ குழப்பங்கள் இருக்கு நம்மளுக்கு. அதுல 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல லக்னம் மாறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அது பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா சந்தியா காலம்னு சொல்லுவோம். இப்போ ஜாதகம் பார்க்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு இந்த தசா புக்தி மாறும். ஒரு சில சமயத்தில் வந்து இந்த சனி எல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் கூட சேஞ்சஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ இந்த டயத்துக்கு அப்புறம் பாருங்கள் எல்லாம் மாறி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாடியில் ஏதாவது இருக்கா? ஏன்னா ஒரு தடவை தான் பார்க்கணுமா எப்படி சார்? அப்போ அதில் என்ன வரும்? உங்களுடைய பேர் வரும், அம்மா அப்பா பேர் வரும், கல்யாணம் ஆயிருந்தா கணவன் பேர் வரும், மனைவி பேர் வரும், எந்த வருஷம் மாசம் தேதி எந்த நட்சத்திரம் லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. இதெல்லாம் அவ்வளவு துல்லியமா வருமா? கட்டாயங்க. நீங்க எழுதப்பட்ட ஜாதகத்துல தவறுகள் இருக்கலாம், ஆனா மகரிஷி கொடுக்கக்கூடிய ஜாதகத்துல தவறு இருக்கவே இருக்காது. OS பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இந்த நேர்காணல்ல நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், ஆக்சுவலாக நாடி ஜோதிடத்தில் MP கந்தவேல் அப்படின்னாலே தெரியாதவங்களே இருக்க முடியாது. அகஸ்தியர் அருள் கொண்டவர் நீங்கள். எப்படி சார் இந்த அளவுக்கு நீங்கள் பிரபலமாக இருக்கீங்க? பிரபலம் கேள்வியே ஒன்றும் சரியில்லையே. நீங்களே சொல்லிட்டீங்க, அகஸ்தியருடைய அருள், அவருடைய அருள் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. அதுதாங்க எல்லாத்துக்கும் காரணம். குருநாதர் அவருடைய துணை இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்கிறது கிடையாது. எந்த ஒரு காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு என்ன செய்ய நினச்சாலும் முதல்ல அகத்தீஷா உன்னை நம்பி வந்திருக்கிறாங்க, என்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கீங்க, உங்கள் மூலமாக நான் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கணும், நல்லதை செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்கள் அனுகிரகம் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. உன்னை நம்பி வந்தவங்கள நல்லபடியாக அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு அவரை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வேலையை நான் செய்கிறேன். அது வந்து எனக்குங்கிற அந்த புகழுங்கிறத தாண்டி என்னை திட்டினாலும் சரி புகழ்ந்தாலும் சரி எல்லாமே வந்து என்னுடைய குருநாதர் அகஸ்தியருக்கே போய் சேரும். அப்படி தான் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதை நல்லபடியாக இன்றைக்கி அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஓகே சார், இப்போ ஜோதிடத்தில் நிறைய முறைகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அதில் நாடி ஜோதிடம் என்பது வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க சார்? ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது போல் நிறைய ஜோதிடம் இருக்குது. எண்கணித ஜோதிடம் இருக்குது, நியூமாரலஜிஸ் இருக்குது, பாம் ரீடிங் கைரேகை ஜோதிடம் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் இருக்கும் பொழுது இதில் வந்து நாடிங்கிறது வந்து எதை கூடயும் நீங்கள் வந்து கம்பேரிஷனே பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற ஜோதிடத்தில் நாடு ஜோதிடம் மட்டுமே வந்து சித்தர்களால் கொடுக்கப்பட்டது. அகஸ்தியர், சிவவாக்கியர், வசிஷ்டர், அத்திரி இதுமாரி இருக்கக்கூடிய சித்தர்கள், மகரிஷிகள் அவர்களுடைய ஞானத்திலிருந்து வந்த சாஸ்திரம்தான் நாடு ஜோதிடம். அதனால் இது வந்து மற்ற ஜோதிடத்துக்குள்ளே நம்ம வந்து கொண்டுட்டு போக முடியாது. அதில் சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குதோ, அதில் வந்து தீர்வு கொடுக்க முடியாத விஷயங்கள் என்ன இருக்குதோ, சில விஷயங்கள் ஆன்சரே நம்ம பண்ண முடியாது, ஏன்னா அது நம்ம நாலேஜுக்கு இல்லை. ஸோ அந்தமாரி விஷயங்கள்லாம் தீர்வு கொடுக்கறது வந்து நாடி சாஸ்திரம். அது தாங்க வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து எனக்கு அடிப்படை ஜோதிடமும் தெரியும், நாடு ஜோதிடமும் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால மற்ற ஜோதிடங்களை பற்றியும் ஓரளவு எனக்கு அது நாலேஜ் இருக்கிறதுனால ஸோ நான் இதை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக அதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். இப்போ நீங்க பேசுறப்பவே சொன்னீங்க இல்லையா, அடிப்படை ஜோதிடம், நாடி ஜோதிடம், இது ரெண்டுத்துக்குமே வந்து எந்த அளவுக்கு துல்லியமா வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குழந்தை பிறக்குது, பிறக்கக்கூடிய நேரத்துக்கு வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸு, அந்த பிளேஸ்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை கணிக்கிறோம். அப்புறம் அது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு இந்த கிரகம் எந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு சாராம்சங்கள்லாம் வாங்கியிருக்கு, ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அதனுடைய தன்மை கிரகத்தன்மையை வச்சு சொல்கிறது தான் ஜோதிடம். நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது பேஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா கர்மா.
கர்மா மட்டுமே தான் எல்லாத்தையும் இயக்குது அப்படிங்கிறத வந்து நாடி சாஸ்திரம் சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்கிறதுலையே வந்து இந்த லக்னம்னு ஒன்று எடுக்கிறோம் இல்லையா, அந்த லக்னம் எடுக்கிறதுலே நிறைய சூட்சமங்கள் இருக்குது. ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா கர்ப்பம் தரிக்கிற நேரத்தையே லக்னமாக எடுக்கிறாங்க. ஒரு குழந்தை கர்ப்பம் தரிக்கிற நேரமே லக்னமாக எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை பிறந்த நேரத்தை வந்து லக்னமாக எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு சுவாசிக்கக்கூடிய மூச்சை லக்னமாக எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் குழந்தையினுடைய சிரஸ் வெளியில் வரக்கூடிய நேரமே லக்னமாக எடுக்கிறாங்க. அப்போ அந்த லக்னம் எடுக்கிறதுலையே அவ்வளோ குழப்பங்கள் இருக்குது நம்மளுக்கு. அதில் 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் லக்னம் மாறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அது பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா சந்தியா காலம்னு சொல்லுவோம். ஒரு ஒன்று முடிவும் அடுத்தது ஒன்று ஆரம்பம்னு ஒன்று சொல்லுவோம். அது வந்து சந்தியா காலம்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு கட்டங்கள் வரும்பொழுது நம்மளுக்கு வந்து தடுமாற்றம் ஆகிடும். அப்போ கடக லக்னத்திலேருந்து சிம்ம லக்னத்தை சொல்கிறதா, இல்லை சிம்ம லக்னத்திலேருந்து கடக லக்னத்துக்கே சொல்கிறதா, எதை நம்ம எடுத்துக்கிறது, எது நம்மளுடைய கிரகநிலை லக்னம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். இதில் வந்து நாடி ஜோதிடங்கிறது எதை அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை இன்னைக்கு மனிதனாக பிறக்கிறார். எப்படி பிறக்கிறாருன்னா பிரம்மாவால் நம்மளை வந்து படைக்கப்படுறோம். படைக்கக்கூடிய கடவுளாக சொல்லக்கூடிய பிரம்மாவால் நம்ம வந்து படைக்கப்படுறோம். பிரம்மா எதை வச்சு நம்மளை படைக்கிறாருன்னா நம்ம செய்த கர்மத்தினுடைய ஒரு பிடிய கொண்டு தான் நம்மளை மனிதனாக படைக்கிறார். படைக்கக்கூடிய பிரம்மா என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தை நல்லபடியாக பிரபஞ்சத்தில் பிறந்து நிறைய தெய்வம் சார்ந்த விஷயம், தர்மம் சார்ந்த விஷயங்கள் நிறைய செய்து கர்ம வினையெல்லாம் படிப்படியாக குறைச்சிக்கிட்டு திரும்ப நல்லபடியாக இறைவனிடமே வந்து சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அந்த பிரம்மா வந்து நம்மளுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்குறார். அந்த ஃப்ரீ வெல்னு சொல்கிறோம், நம்மளுக்கான முழு சுதந்திரத்தை கொடுக்குறார். சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இஷ்டப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த தர்மங்கிற நிலை அங்கே மாறி அதர்மமும் அங்கே கூடிக்கிட்டே போகுது. இந்த ஆத்மா தர்மத்தை செய்ய வந்த ஆத்மா ஆனால் தர்மத்தை செய்யாத அதர்மத்தை செய்ய ஆரம்பிக்குது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்கள்லாம் கிராமப்புறங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை செய்வாங்க, நெல்லெல்லாம் அறுத்து அங்கேயே குமிச்சிட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு போய் குமிச்சிட்டு வர முடியுமா? முடியாது. அன்னைக்கு யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ளவங்க எடுத்துருவாங்க. ஒரு பொருள் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். அப்போ உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பெரியவங்க வராங்களா, பெரியவங்க வராங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மதிப்பு கொடுப்போம், மரியாதை கொடுப்போம். அந்த ஒரு ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு அந்த ஒரு பையனோ பொண்ணோ ஏதோ ஒரு தவறுகள் செஞ்சால் கூட தம்பி ஏன்ப்பா அப்படி பண்ணுறேன்னு கேட்டால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஓ எனக்கு தெரியும் வேலையை பாரு ஏன்பாங்க. அப்போ என்ன ஆகுது, உன்கிட்ட சுதந்திரம் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, நீ பேசுகிற, உன்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு நீ பேசுகிற. அப்போ உள்ளவங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த காலங்கள் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் இருந்த மனுஷாளுகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உள்ள மனுஷாளுகளுக்குமே வித்தியாசம் நிறையா. அப்போ அந்த தர்மம் போயிடுது. ஸோ அந்த எப்படி வேணாலும் வாழலான்னு வாழும்பொழுது கர்மாவை குறைக்காம நம்ம கூட்டிக்கிட்டே போகிறோம். அப்போ கூட்டிக்கிட்டே போகும்பொழுது என்ன ஆகுது, பிறப்புக்கான பலன் இல்லாத போயிடுது. இதெல்லாம் முழுமையாக உணர்ந்தவர்கள் யாருன்னு கேட்டால் மகரிஷிகள். பிரம்மா என்ன நோக்கத்திற்காக நம்மளை படைச்சிருக்கிறாரோ அதையே தான் மகரிஷிகளும் விரும்புகிறாங்க. அதனால தான் அவங்க செவி வழியில் ஒன்று சொல்ல 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 அவருடைய சிஷ்யமார்கள் வந்து அந்த ஓலையை வந்து காப்பி பண்ணிகிட்டே வராங்க. இப்படி உருவான சாஸ்திரம் தான். நம்ம என்ன கர்மா இருக்கோ அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது தான். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டால், அந்த ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த பிறக்கும் பொழுது கிரக அமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த கிரக அமைப்புகள் அந்த கர்மாவுக்கு கட்டுப்பட்டது தான். அந்த கர்மா அது நினச்சா மட்டும்தான் அந்த கிரகங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அதுவும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு வந்து இப்போ நல்ல யோகாதிபதி தசை நடக்குது, ஆனால் எனக்கு அந்த யோகத்தை நான் அடைய முடியலையேங்கிறாங்க. ஆமாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு தசை காலங்கள் நடக்கும், கோட்சாரங்கள் நடக்கும், இல்லை 7.5 சனி நடக்கலாம். ஆனால் அவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கும், நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும், நல்லபடியான ஒரு வளர்ச்சி, கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த கெட்டது வந்து ஆக்டிவேட் ஆகலை, நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் கர்மா வந்து ஆக்டிவேட் ஆகுது. கர்மாவே 2 விதமாக இருக்குது இல்லையா, ஒன்று பாவ கர்மா இருக்குது, இன்னும் ஒன்று புண்ணிய கர்மான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி தாங்க. அப்போ நாடி சாஸ்திரம்
முழுக்க முழுக்க கர்மாவை பேஸ் பண்ணி வந்திருக்குங்க. சூப்பர் சார். இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஜோதிட முறைகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஜாதகம் பார்க்கணுன்னா அவங்களோட பிறந்த தேதி, டைம் இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் இல்லைன்னா வந்து பிரசன்னம் போட்டு பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நாடி ஜோதிடத்துக்கு வந்து எதுவுமே தேவையில்லைல்ல? கண்டிப்பாக தேவையான விஷயம் இருக்குது. என்னது சார்? நம்மளுடைய கை கைரேகை. இல்ல நான் கேக்குறது வந்து இந்த பிறப்பு டேட் ஆஃப் பர்த்தோ இல்ல டைம் அதுலயே வந்துடுது இல்லம்மா. நீங்க உங்களுக்கான உள்ள ஓலையை எடுத்து பலன் சொல்ல வரும்பொழுது உங்களுடைய கிரக நிலையே அங்க இருக்குதே. அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். அதுதான் இது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, முதல்ல வந்து ஒரு ஆண்னா வலது கை பெருவிரல் ரேகை வாங்குறோம், பெண்ணா இடது கை பெருவிரல் ரேகை வாங்குறோம். முதல்ல இந்த ரேகை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ரேகைக்கு நாடி சாஸ்திரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, யாரும் சொல்லலை. இதுக்கு முன்னாடி உள்ள பேட்டிகள்லாம் யாரும் எந்த ஜோதிடர்களும் நாடி ஜோதிடர்களும் சொல்லாத விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த ரேகை வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கோட் அப்படிம்போம், நம்மளுடைய மரபணுக்கள். எப்படி நம்மளுடைய டிஎன்ஏ செக் பண்ணுறோம்ல, நம்மளுடைய தலைமுடி நகம் இதெல்லாம் வச்சு எடுக்கும்பொழுது நம்மளுடைய டிஎன்ஏ என்னங்கிறது கண்டுபிடிக்கிறோம். மரபணுக்களை பற்றி பேசும்பொழுது இந்த ரேகையும் அதில் வந்து இது வந்து அதனுடைய குறியீடு தான் அது. அப்போ இந்த ரேகைக்கும் நம்மளுடைய முந்தைய ஜென்ம பிறப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறதாக மகரிஷி எழுதியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு குற்றம் நடக்குது, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க ஆய்வாளர்கள், எங்கேயாவது ரேகை தழும்புகள் இருக்கான்னு பார்க்குறாங்க, மார்க் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஏன் ரேகை பார்க்குறோம்? இந்த ரேகை வேறு யாருக்கும் இருக்காது அப்படிங்கிறத சயின்ஸ் சொல்லப்பட்டிருக்கு, அறிவியலில் நம்ம சொல்லப்பட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் இப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 வருஷ காலம் 100 வருஷ காலம் தான் இதெல்லாம் வந்து இதுமாரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது தெரியும். ஆனால் நாடி சாஸ்திரம் அப்படிங்கிறது நான் வந்து 6வது தலைமுறை. அப்போ எனக்கு முன்னாடி 5 தலைமுறைகள் இந்த நாடி சாஸ்திரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய குடும்பம். அப்போ அந்த 5 தலைமுறைகளே என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்னா வலது கை ரேகை, பெண்ணா இடது கை பெருவிரல் ரேகை, இதை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை சொல்ல முடியும். இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க மகரிஷிகள் போன்றவர்களாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கங்கிறத எங்களுடைய பெரியவங்க அதை கண்டுபிடிச்சி அது காலங்காலமாக செஞ்சுட்டு வராங்க. அப்போ உங்களுக்கான இந்த ரேகை எடுக்கும் பொழுது இந்த ரேகை என்ன அடையாளம் அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். இந்த ரேகை வந்து பலதரப்பட்ட வகையில் பிரிக்கப்படுது. தனரேகை, கீற்று ரேகை, சங்கு ரேகை, கமல ரேகை, மேரு ரேகை, இப்படின்னு பலதரப்பட்ட பேர்கள் இந்த ரேகைக்கு உண்டு. அதுக்கு 1 புள்ளி இருக்குது, 5 புள்ளி இருக்குது, 4 புள்ளி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த ரேகைக்கான உள்ள ஓலைச்சுவடியை போய் நாங்கள் எடுப்போம். அந்த ஓலையில் பார்த்தீங்கன்னா, அந்த ஓலைச்சுவடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்டுன்னு சொல்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 30 ஓலை, 40 ஓலை, 50 ஓலைகள் இருக்கும். அதுபோல் அந்த ரேகைக்கு 2 கட்டு, 3 கட்டு, 4 கட்டு, 5 கட்டுலாம் கூட இருக்கும். சில பேர் ரேகைக்கு கட்டே இல்லாமையும் இருக்கும். அப்போ அந்த ரேகையை எடுக்கும்பொழுது அந்த கட்டை எடுத்து நம்ம படிக்கும்பொழுது நீங்கள் யாருங்கிற அடையாளம் அந்த ஓலையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓலைக்குள்ளே இருக்கணும். அப்போ அதில் என்ன வரும், உங்களுடைய பேர் வரும், அம்மா அப்பா பேர் வரும், கல்யாணம் ஆயிருந்தா கணவன் பேர் வரும், மனைவி பேர் வரும், எந்த வருஷம் மாசம் தேதி எந்த நட்சத்திரம் லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, இதெல்லாம் அவ்வளவு துல்லியமா வருமா? கட்டாயங்க. நீங்க எழுதப்பட்ட ஜாதகத்துல தவறுகள் இருக்கலாம், ஆனா மகரிஷி கொடுக்கக்கூடிய ஜாதகத்துல தவறு இருக்கவே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் தவறு செய்யலாம், அது இயல்பு. அப்ப சில ஜாதகம் என்ன பண்ணும், நம்மளுடைய லக்னத்தை மாற்றி எழுதியிருக்கலாம், நட்சத்திரத்தை மாற்றி எழுதியிருக்கலாம். ஆனால் நாடி சாஸ்திரத்தில் தவறே வராது. நீங்கள் தவறு பண்ணியிருந்த ஜாதகத்தை கூட இது திருத்தி கொடுக்கும். அதில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரங்களும் அதில் வருங்க. எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, அவங்க என்ன படிக்கிறாங்க, இப்போ கர்ப்பத்தில் இருக்கிறோமா, அவ்வளோ துல்லியமாக அதில் வரும். அதில் அப்போ அதை வச்சு நம்மளுடைய வாழ்வாதாரம் என்ன, எப்படிலாம் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நம்ம வாழ இருக்கிறோம், எதை நம்ம சந்திக்க போகிறோம், இது நல்லது என்ன கெட்டது என்ன, அந்த கெட்டதை குறைச்சி கொள்வதற்கு எவ்வளோ பேருக்கு அதில் பாக்கியம் இருக்குங்கிறத பார்க்கணும். இது எல்லாமே இந்த நாடி சாஸ்திரத்தில் பேசும். இதாங்க நாடி ஜோதிடத்தினுடைய ஒரு சூட்சமம். இதுக்கு வயது வரம்பு இருக்கா சார்? வயது வரம்புனா யாருக்கு கேட்குறீங்க? படிக்கிறவங்களுக்கா பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு கிளைண்ட் வந்து என் பிள்ளைக்கு வந்து ஒரு 8 வயசு தான் ஆகுது அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நாடி பார்ப்பீங்களா? அதாவது 1 வயசு நிறைவு பெற்றாலே அந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் வந்து நாடி எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், 2 வயசு 3 வயசில் ஒரு குழந்தைக்கு வந்து பிரச்சனை இருக்கலாம், அதனுடைய வளர்ச்சியில் வந்து பிரச்சனை வரலாம். அந்த ப்ரீ மெச்சூர்டு பேபின்னு சொல்லுவோம்.
அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி போகிறவங்க 1 வருஷத்தை பிந்தி வருவாங்க. அல்லது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஹார்ட்டில் இஷ்யூ இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம். அப்படி உள்ளவங்களை வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும்? நான் வந்து 8 வயசில் தான் இதை படிப்பேன், 5 வயசில் தான் படிப்பேன்னா அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி தீர்வு கொடுக்க முடியும்? ஸோ 1 வயசு கம்ப்ளீட் ஆகிட்டாலே அந்த ரேகை பற்றிய குறியீடு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கான உள்ள ஓலையை நம்ம எடுத்துருவோம். ஆனால் அதில் என்ன இன்னொரு விஷயம்னு கேட்டால், அந்த குழந்தைக்கு நீங்கள் ஆயுள் காலம் வரைக்கும் பலனை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 18 வயசுக்கு அப்புறம் அந்த ரேகையில் வந்து ஒரு வளர்ச்சி உண்டு, ரேகை வந்து மாறும். அப்போ 18 வயசு வரைக்கும் அந்த குழந்தை எப்படி வாழப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கொடுத்துருவாங்க. 18 வயசுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து மறுபடியும் வந்து அவங்க பார்க்குறது மாதிரி வரும். இப்போது வயதானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு ஒரு 70 வயசு 75 வயசு ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நாடி பார்க்க முடியுமா சார்? தாராளமாக பார்க்கலாம், எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க கை ரேகை வந்து வயசாக இதுவாயிடும் அப்படின்னு. ரேகையுடைய குறியீடு நல்லா இருந்ததுன்னா அவங்களுடைய ரேகைக்கான உள்ள உலையை நம்ம எடுத்துடலாம். அது வந்து 70 வயசு இல்லைங்க, 100 வயசு உள்ளவங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். 1927 பிறந்தவங்களுக்கு நான் நாடி படிச்சிருக்கேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ கிடையாது. 1940-46 பிறந்தவங்களுக்கு நாடி படிச்சிருக்கேன். இப்போ 1 வயசு 2 வயசுக்கு முன்னாடி உள்ள குழந்தைக்கு நாடி படிச்சிருக்கிறேன். நானாக சொல்ல போகிறேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியற, என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஓலையில் உள்ளதை நம்ம படித்து கொடுக்க போகிறோம். மகரிஷி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம படித்து கொடுக்குறதா நம்ம வேலை. இப்போது ஜாதகம் பார்க்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு இந்த தசா புக்தி மாறும், ஒரு சில சமயத்தில் வந்து இந்த சனி எல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் கூட சேஞ்சஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ இந்த டயத்துக்கு அப்புறம் பாருங்கள் எல்லாம் மாறி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாடியில் ஏதாவது இருக்கா? ஏன்னா ஒரு தடவை தான் பார்க்கணுமா எப்படி சார்? இல்லைங்க, இது வந்து நாடிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது மனிதனுக்கு எப்போங்க ஆசை நிற்கிது? உயிர் இருக்க வரைக்கும் இருக்கும் இல்லையா? இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 லட்சம் வேணும்னு நினைக்கிறீங்க, பணம் வந்துருச்சு, எனக்கு 10 லட்சம் வந்துருச்சு, எனக்கு இது போதும்னு அப்படின்னு விட்டுட்டு போகிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக இல்லை சார். அப்புறம் மறுபடியும் ஆசைப்படுறீங்களே, அப்படி தான். நாடி சாஸ்திரம் வந்து இன்றைக்கி வந்து கல்யாணத்தை பற்றி பார்க்க வருவோம், கல்யாணம் முடிஞ்சவொடனே அடுத்தது என்னத்துக்கு வருவாங்க? குழந்தைய பற்றி பார்க்க வரணும்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு வருவாங்க, அப்புறம் தொழிலை பற்றி வருவாங்க. ஸோ இதில் வந்து 12 காண்டங்கள் அப்படின்னு ஒரு பேசிக் இருக்குது. முதல் காண்டத்திலிருந்து 12 காண்டங்கள் வரைக்கும் அது ஒரு அமைப்புகள் இருக்குது. அதை தாண்டி பரிகார காண்டங்கள், முந்தைய பிறவியை பற்றியும் அதை பற்றி ஒரு தீர்வுகளுக்கான உள்ள காண்டமும் இருக்குது. ப்ரெசன்ட் ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு எந்திரம் மந்திரங்கள் சார்ந்த ஒரு காண்டமும் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இன்னும் முக்கியமான 3 சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஔஷத காண்டம் இருக்குது, தசாபுத்தி காண்டம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த பிறவியினுடைய ரகசியம், எதுக்காக நம்ம பிறவி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஞானகாண்டம். இந்த பிறவியை நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணுனா நான் இறைவன்கிட்ட போய் சேரலாம் அப்படிங்கிற ஞானகாண்டம்னு இருக்குது. இதை தவிர்த்து எடுத்தது என்ன இருக்குது? பிரசன்ன காண்டம்னு இருக்குது. நம்மளால் முடிவு எடுக்க முடியாத பட்சத்தில் அப்போ நம்ம மகரிஷி நம்மளுக்கு என்ன பிரசன்னம் பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு 5 கேள்விகளை நம்ம வந்து அந்த கேள்வி நம்மளுக்கு வரக்கூடிய நேரத்தை நோட் பண்ணி, அந்த நேரம், டேட்டு, மந்த்து இதெல்லாம் நோட் பண்ணி அதை வந்து குருநாதர் பாதத்தில் வச்சோம்னா குருநாதர் அதுக்கு ஆன்சர் கொடுப்பார். இது வந்து பிரசன்ன நாடி அப்படின்னு இருக்குங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஸோ மக்களே, நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து இதை பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.